بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. الله سبحانه وتعالى நம் அனைவருடைய வருகைகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நாட்டங்களை ஹைரான முறையில் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய், நெருக்கடி, துன்பங்கள், துயரங்கள், கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான, நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான, நோய் நொடி இல்லாத, கடன் இல்லாத, ஈமான் சலாமத்தான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு சோதனை கூடமாக, ஒரு குறுகிய காலை, ஒரு பரீட்சை கூடமாக அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே யாரும் நிரந்தரமாக வாழ்வதற்காக வரவில்லை. இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் யாரும் நிரந்தரமாக வாழவில்லை. அனைவர்களும் அவர்களுடைய கால அவகாசம் வந்தவுடன் எந்த நிலைமையில் இருந்தார்களோ அந்த நிலைமையில் அல்லாஹ் அவர்கள் அழைத்துக் கொண்டான். நாமும் ஒரு நாள் செல்ல இருக்கின்றோம். நாம் மரணத்தை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நாம் எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பாராவிட்டாலும் சரி, ஏதாவது அடிப்படையில் திடீரென்று மரணம் நமக்கு வரத்தான் போகிறது. மரணம் வருவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கேள்வி என்ன, அதற்கு தயாரிப்பு செய்த நிலைமையில் இருக்கின்றோமா? அதை நாம் ஏற்பாடு செய்து அதை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோமா? அல்லது மறுமைக்காக எந்த விதமான தயாரிப்பும் இல்லாத நிலையில் திடீரென்று மரணம் வந்துவிடுமா என்பது நமக்கு தெரியாது. எனவே எல்லா நிலைமையிலையும் நம்முடைய மனோநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை சந்திக்க தயார், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். ஹதீஸிலே வருகின்றது, மன் அஹப்ப லிகா அல்லாஹி வ அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ்வும் ஆசைப்படுகிறான். நம்ம அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படணும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் அத்தனையும் அப்படியே போட்டுட்டு தான் போகணும். யாரும் எடுத்துக்கிட்டு போகிறது. எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளவு நாம் அடுக்கி வைத்தாலும் சரி, ஒரு பைசா, ஒரு பொருள் நம்மளோட வராது. நாம அதற்காக மறுமைக்காக எவ்வளவு தயாரிப்பு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு நீங்கள் எதை நீங்கள் அதை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்பதை முன்னால் எதனை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். எதை நாம் அனுப்பி வச்சிருக்கிறோம், என்னத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம், எதை நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் கப்ரு சுந்தூகுல் அமல். கப்ர் என்பது அமல்களுடைய பெட்டகம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நாம் எந்த கபருக்கு அடக்கப்பட போகிறோமோ அந்த கபருக்கு அத்தனை நன்மைகள் சென்று கொண்டே இருக்கின்றது. இங்கு நாம் தொழுகின்றோமே, இந்த தொழுகை நன்மை நாம் எந்த கபரில் அடக்கப்படுகிறோமோ அந்த கபரிலே ஒரு பெட்டி இருக்கின்றது. இந்த தொழுகை நன்மை அங்கே சென்றுவிடும். நாம் துஆ செய்கின்றோம், இந்த துஆவுடைய நன்மை அந்த கபருக்கு சென்றுவிடும். நாம் சதகா கொடுக்கின்றோம், தர்மம் கொடுக்கின்றோம், திக்ர் செய்கின்றோம், இதனுடைய நன்மை நாம் எந்த கபரில் அடக்கப்பட போகிறோமோ அந்த கபரிலே ஒரு பெட்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். இங்கு செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளின் நன்மையும் கபருக்கு சென்றுவிடும். எப்போது நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மரணித்து கபருக்கு செல்வோமோ அந்த பெட்டி திறந்து காட்டப்படும். நீ வாழ்நாளில்
நாளில் செய்த நற்காரியங்கள், நீ பிடித்த நோன்புகள், நீ செய்த ஹஜ் உம்ராக்கள், நீ கொடுத்த தான தர்மங்களுடைய நன்மை இதுதான் என்று பார்த்துக்கொள் என்பதாக கபரிலே அவருடைய பெட்டகம் திறந்து காட்டப்படும். அப்போதுதான் மனிதனுக்கு அகக்கண்ணை திறக்கும். இன்னும் நான் எவ்வளவு நல்லவர்கள் செய்திருக்கின்றலாமே, இன்னும் எவ்வளவு அதிகமாக நல்காரியங்கள் செய்திருக்கலாமே, இன்னும் எவ்வளவு சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தேனே, அதை நான் தான தர்மங்களாக இங்கு நான் அனுப்பி வைத்திருக்க வேண்டுமே என்று அங்கு போன பிறகுதான் மனிதனுக்கு அந்தரங்க நிலை தெரிய வரும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாமும் நல்ல அமல்களை அதிகமாக செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். துஆவிலும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நல்ல அமல்களை விரும்பக்கூடிய உள்ளமாக, நற்காரியங்களை தேடக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கிவிடுவாயாக. அதே போன்று யா அல்லாஹ், தேவையான இடத்துல தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய எண்ணத்தை எனக்கு நீ தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். குர்ஆனிலே ஒரு ஆயத் வருகின்றது, சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே அதே போன்று தான தர்மங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு உதாரணம், நல்ல வழியிலே செலவு செய்கிறார்கள், அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய தான தர்மங்களிலே யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், மஸலுல் லதீன, அவர்களுடைய உதாரணம் என்ன என்று சொன்னால், அவர் ஒரு வித்தை போடுகின்றார், ஒரு வித்தை விதைக்கின்றார், அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் வருகின்றன, ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் 100 தானியங்கள் வருகின்றது. இதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு ரூபாயை சதக்கா செய்கிறார் என்று சொன்னால், அந்த ஒரு ரூபாயிலிருந்து 7 கதிர்கள் வருவதை போன்று ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள். இதுல என்ன தெரியுது, ஒன்றுக்கு 700 மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். அதோடு அல்லாஹ் நின்றல்ல, வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினால் இதை விட பன்மடங்காக்கி கொடுப்பான். உதாரணமா ஒரு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா நாளை மறுமை நாளையில 700 ரூபாய் சதக்கா கொடுத்த நன்மை அல்லாஹ் தரும். இது வந்து ஒரு லிமிட்டான அளவு. அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் நாடினால் அதையும் தாண்டி இன்னும் பன்மடங்காக்கி அல்லாஹ் கொடுக்க சக்தி உள்ளவன், அல்லாஹ் விரும்புவவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஆசைப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மின் யதிஸ் சுஃப்லா, மேலுள்ள கரம் இருக்கின்றது, உதவி செய்யக்கூடிய கரம் இருக்கின்றது, கீழுள்ள கரத்தை விட உயர்ந்தது, அது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தடவை ஒரு ஆயத்தை வருகிறது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தான் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகான முறையில் கடன் கொடுப்பவர்கள் யாரிடம் இருக்கிறார்களா என்ற ஒரு ஆயத் இறங்கியது. இந்த ஆயத்தை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆயத் இறங்கி இருக்கிறானே, யார் அல்லாஹ்வுக்கு அழகான முறையில் கடன் கொடுக்கிறவங்க யார் இருக்கிறா, அந்த கடனை அல்லாஹ் மறுமையிலே அந்த கடனை திருப்பி மீண்டும் நிறைவேற்றி விடுவான், அந்த கடனை திருப்பி தந்து விடுவான் என்று ஆயத் இறங்கி இருக்கிறாமே என்று கேட்டார்கள். அப்படியே கேட்டாங்க, ஆமா, ஆயத் இறங்கி இருக்கின்றது, நல்ல வழியிலே செலவு செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே இங்கு கொடுக்கக்கூடிய கடன், இங்கே நம்ம சதக்கா கொடுக்கின்றோம், தேவையுடையவர்கள் தேவையை பூர்த்தி செய்கிறோம், இது நம்ம வெளிரங்கத்தில் இந்த மனிதனுக்கு உதவி செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த அடியான் எனக்கு கடன் தருகின்றான், நாளை மறுமை நாளையிலே இந்த அடியானுடைய கடனை நாளை ஆகிரத்திலே நான் நிறைவேற்றி திருப்பி கொடுத்து விடுகிறேன். அந்த சஹாபி கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு 2-3 தோப்புகள் வயல்கள் இருக்கின்றது, இந்த மாதிரி ஆயத் இறங்குவதற்காக நான் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க விரும்புகின்றேன், எனவே என்னுடைய தோட்டங்கள் என்னுடைய வயல்கள் அத்தனையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய ஒப்படைத்து விடுகின்றேன், நீங்கள் விரும்பிய வழியிலே செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தஹ்தா, இப்படி செய்யாதீங்க, உங்களுக்கும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கும் குடும்பம் கோத்திரங்கள் இருக்கின்றது, அனைத்தையும் கொடுக்காதீங்க, எதையாவது ஒன்றை கொடுங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்காக ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பல தோப்புகள் இருந்தாலும்
ஒரு தோப்பு மலை பிரதேசத்துல குளிர்ச்சியான பகுதியில நல்ல ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல 600 பேரித்த மரங்கள் உள்ள ஒரு மரம் இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், அந்த மரத்தை, அந்த தோப்பை நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் சதகா செய்கின்றேன், நான் உங்களிடம் கொடுக்கின்றேன், நீங்கள் விரும்பின வழியிலே செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு வந்தார்கள். ஒரு தோப்பு 600 பேரித்த மரம். நமக்கெல்லாம் தெரியும், அரபு நாட்டுல வியாபாரம் என்றாலே அதிகமாக பேரிச்ச மரம், நல்ல வியாபாரம், விவசாயி. அதுல இருந்து விவசாயத்துல ஒரு மரத்துல எத்தனை கிலோ வரும்? 600 மரம் இருக்கிறது சொன்னால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம். அந்த தோப்பை அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கலாம். கொடுத்துட்டு வந்துட்டாங்க. யார் சொல்ல தோப்பை நான் உங்கள்கிட்ட தந்துட்டேன், நீங்க விரும்பின வழியில செலவு செய்யுங்க. அந்த சஹாபி நேரே வர்றாங்க. எந்த தோப்பை அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா கொடுத்தாங்களோ அந்த தோப்புல தான் அவருடைய மனைவி மக்கள் வாழ்ந்து வசித்துக் கொண்டிருந்தாங்க. உடனே தோப்புடைய வாசல்ல நின்று அந்த சஹாபி உள்ள கூட நுழையாம வெளியில நின்று கவிதை படிக்கிறாங்க. ஹதாகி ரப்பி சுபுல் ரஷாதி இலா சபீலில் கைரி வஸ்ஸதாதி அக்ரல்துல்லாஹ அலா அத்திமாதி பித்தவலவன். அந்த சஹாபி இந்த கவிதையை படிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? என்னுடைய மனைவி இந்த தோட்டத்தின் மீது எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கிறது உனக்கு தெரியும். இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக சதகா செய்து விட்டேன். நான் விரும்புவது என்ன என்று சொன்னால், நீயும் என்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு நீ வெளியே வந்து, நான் உள்ளே வரமாட்டேன். இந்த நேரத்திலே மனைவி தம்முடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய வாயிலும் அந்த தோட்டத்தில் வந்த பேரித்தம்பழங்கள் வாயில இருந்தது, கையிலும் இருந்தது. அந்த மனைவி என்ன சொன்னாங்க? கையில் உள்ள பழத்தை தட்டிவிட்டு வாயில் உள்ள பழத்தை வெளியில எடுத்து போட சொல்லிட்டு அந்த மனைவி வெளியில வர்றாங்க. சொல்லிட்டே வர்றாங்க. அவங்களும் ஒரு கவிதையை படிக்கிறாங்க. ربيع البيع يا أبا دحدا بشرك الله بخير وربح يا أبا دحدا. அபூ தஹ்தாவே, அல்லாஹ்வுடைய வியாபாரத்துல பரக்கத் செய்வானாக, அழகான வியாபாரம் செஞ்சிட்டீங்க, நானும் வெளியே வந்துறேன்னு சொல்லிட்டு உடனடி அப்படியே போட்டுட்டு தோட்டத்திலிருந்து வெளியே வந்துடுறோம். அல்லாஹ்வுடைய பாதையில நான் ஆகிரத்துடைய மறுமையை சேமிப்பாக வைத்து இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி வெளியே வந்துடுறோம். அந்த சஹாபி பெண்கள் வெளியே வந்து நம்ம பிள்ளைங்களை கூட்டி சஹாபாக்களுடைய தாராள தன்மை எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ சம்பவங்கள் ஒரு ஆணின் ஹதீஸில் வந்திருக்கின்றது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃப்ல, புகாரி ஷரீஃபை போன்று முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னர் பனி இஸ்ராயேல் சந்ததிகளில் வாழ்ந்த, அதுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பகுதிக்கு மட்டும் மேகமூட்டம், கருமேகம் சென்று கொண்டிருக்கிறது. மற்ற பகுதி எல்லாம் வெளிச்சமா இருக்குது. ஒரே ஒரு பகுதி, சின்ன ஒரு துண்டு, அந்த பகுதி மட்டும் மேகமூட்டமாக மழை பெய்யக்கூடிய அளவுக்கு தண்ணீர், அதாவது மேகமூட்டமாக கருமேகமாக சென்று கொண்டே போகும்போது அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து கொண்டே சென்றது. இந்த மழை இன்னாருடைய தோட்டத்துக்கு தண்ணீரை பாய்ச்சுவாயாக என்று சத்தம் வானத்திலிருந்து வருகின்றது. இந்த சத்தத்தை கேட்கின்றார் ஒரு மனிதன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமா இருக்கு. என்னுடைய சொந்த கருத்து இல்லை, நான் ஏதோ சின்ன புக்கில் பார்த்து நினைக்காதீங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். வெளிரங்கத்துல பார்க்கவும் இப்படிலாம் நடக்குமான்னு நம்முடைய பலகீனமான ஈமான் அப்படி சிந்திக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு சொன்னது பொய்யாகாது. அந்த மனிதர் போகின்றார், சத்தத்தை கேட்கின்றார், இந்த தண்ணீரை இந்த விவசாய தோட்டத்திற்கு பொழிவாயாக என்ற சத்தம் வானத்திலிருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய மேகம் சத்தமோடு சொல்லிக்கொண்டே போகுது. இந்த மனிதன் பின்னால் போகின்றார். இது யாருடைய தோட்டம் தெரியலையே, இது யாருடைய எங்க மழை பெய்ய போது தெரியல சொல்லி பின்னாடியே போய் பார்த்தா ஒரு சின்ன ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த பகுதிக்கு, அந்த தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணீர் அப்படி மழை பெய்யுது. வேற பக்கத்துல வேற எங்கே மழை பெய்யல, அந்த தோப்புள்ள இடப்பட்ட பகுதிக்கு மட்டும் மழை பெய்யுது. உடனே அந்த இடத்துல அவர் போறாரு. போய் பார்த்தா அந்த தோட்டத்துல ஒரு மனிதர் தன்னுடைய மண்வெட்டியை வச்சு தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருக்க, தண்ணியை பிரிக்கிறார். அந்த பேஞ்ச மழையுடைய தண்ணீரிலிருந்து தண்ணீர் அப்படியே பிரிச்சு விடுறாரு எல்லா மரங்களுக்கும். இந்த மனிதரை பார்த்து கேட்டாரு, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் ஒரு பேரை சொன்னார். அது என்ன பேருன்னு சொன்னா, வானத்திலிருந்து ஒலிச்ச அதே சத்தம் உள்ள பேரு இந்த மனிதர் சொன்னார்.
நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்குறீங்க, எதுக்கு என் பேரை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் வந்து கொண்டே இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் மேகமூட்டம் வந்துச்சு, அதுல நீங்க சொன்ன உங்க பேரு தான் அந்த சத்தம் வந்துச்சு, இதுல ஏதோ ரகசியம் இருக்கின்றது, நீங்க என்ன காரியம் செய்கிறீங்க நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நல்ல காரியம் செய்றீங்க, இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரு, என்னட்ட ஒரு பழக்கம் இருக்கின்றது, அல்லாஹ் அந்த பழக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் அந்த பழக்கத்தை அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அந்த மனிதர் சொன்னார், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது, இந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சல், அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த விளைச்சல் செய்ததற்கு பிறகு நான் வந்த பணத்தை நான் 3 பகுதியாக பிரிப்பேன். ஒவ்வொரு தடவையும் இந்த வயலிலிருந்து இந்த தோப்பிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை 3 பங்காக பிரித்து நான் செலவிடுவேன். முதல் பகுதியை நான் சதக்கா செஞ்சிருவேன். உதாரணமா 3 லட்சம் லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த விளைச்சல் வந்துச்சுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்வேன், சதக்காவை நான் கொடுத்துருவேன். 2வது நான் என்ன செய்வேன்னு சொன்னா, என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதை செலவு செய்வேன். 3வது நான் என்ன செய்வேன், இதே என்னுடைய தோட்டத்துக்கு வயலுக்கு தோப்புக்கு என்ன தேவையோ அதை நான் செலவழிப்பேன். இதான் என்னுடைய பொதுவான வளமை. ஒவ்வொரு தடவையும் இந்த தோப்பிலிருந்து வரக்கூடிய விளைச்சல 3 பங்கா பிரிச்சு முதல் பகுதியை சதக்கா கொடுத்துருவேன், 2வது பங்கை என்னுடைய குடும்பத்தாருடைய தேவைக்கு நான் செலவழிப்பேன், 3வது பங்கை என்னுடைய இதே தோப்புக்கு மேல் மிச்சமாக மேல் தேவைக்காக நான் இதை விளைச்சல்ல போடுவேன். இதுதான் என்னுடைய பழக்கம்னு சொன்னோன்னே சொன்னார் அந்த மனிதர், இதுதான் உங்களுடைய தோட்டத்துக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பேர் சொல்லி தனிப்பட்ட கவனிப்பா அல்லாஹ் உங்களுக்கு மழை இறக்கின்றான். மற்ற பக்கத்துல எங்கேயுமே மழை பெய்யாது. இந்த உலகத்திலே அல்லாஹ் இவருக்கு இப்படி கொடுக்குறான்னு சொன்னா, நாளைக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு கொடுக்கும். அல்லாஹ்ட்ட பகரம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சா யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அப்படி கொடுக்கும். எனவே நல்ல வழியில செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், தன்னுடைய மனைவிமார்கள் அத்தனை பேர் ஒண்ணா இருந்தாங்க. இந்த நேரத்தில் சொன்னாங்க, இங்க இருக்கிற என்னுடைய மனைவிமார்களையே நான் வஃபாத்தானதற்கு பிறகு, நான் மௌத்தா போனதற்கு பிறகு முதலாவதாக என்ன வந்து சந்திக்கக்கூடிய மனைவி யார் என்று சொன்னாங்க, அந்த மனைவியுடைய கை பெருசா இருக்கும், அந்த மனைவியுடைய கை நீளமா இருக்கும், அந்த மனைவியை என்ன ஃபர்ஸ்ட் சந்திப்பாங்க. எப்படி, நான் மௌத்தா போனதற்கு பிறகு அந்த நேரத்தில் அநேகமாக 9 மனைவிமார்கள் நினைக்கிறேன், 9 மனைவிமார்கள் ஒன்னா இருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மௌத்தா போனதற்கு பிறகு என்னுடைய இந்த அனைத்து மனைவிமார்களையும் முதலாவதாக என்னை வந்து சந்திக்கக்கூடிய, அதாவது மௌத்தா போகக்கூடிய முதல் மனைவி அவங்களுடைய கை நீளமா இருக்கும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் மௌத்தா போவாங்க என்னுடைய மௌத்துக்கு பிறகு. உடனே சஹாபா பெண்கள் மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு குச்சி ஒன்று எடுத்தாங்க, அப்படியே ஒவ்வொருத்தவங்களுடைய கையை அப்படி அளந்து பார்க்குறாங்க. யாருடைய கை பெருசா கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் ஓரளவுக்கு ஏறத்தாழ ஒன்றாக தான் இருக்கின்றது. ஒன்றும் புரியல. நபி ஸல்லல்லாஹு ஒஃபாத் ஆயிட்டாங்க. ஒஃபாத் ஆனதுக்கு யார் மௌத்தா போறா தெரியல. கடைசியா பார்த்தா ஹஜரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போனாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு நபி ஸல்லல்லாஹு அந்த மனைவியுடைய கை நீளமா இருக்கிற அடையாளம் கை வெளிரங்கமான கை நீளமா இருக்கிறது அல்ல. நபி ஸல்லல்லாஹு எதை சொன்னாங்கன்னு சொன்னா, இருக்கிற மனைவிமார்கள் அவங்களுடைய தன்மையை பார்த்த வகையில கண்டுபிடிக்க முடிஞ்சு, இந்த மனைவி தான் அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய மனைவி. அதிகமா கையை நீட்டி சதக்கா கொடுத்து அந்த கை நீளமான கை என்று அந்த சஹாபா பெண்கள் அப்புறம் முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க. இதை வச்சு தெரிஞ்சிச்சு, இவங்க தான் இந்த சாலையாக நபி ஸல்லல்லாஹு சூசகமா சொல்லி இருக்கிறாங்க. என்ன வந்து சந்திக்கக்கூடிய முதலாவது மனைவி அவங்க அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய மனைவியாக இருப்பாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் என்ன செய்யணும், நல்ல வழிகளில் செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஹதீஸிலே வருகின்றது, நாளைய கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு அடியானுடைய அமல்களும் எடை போடப்படும். முதலாவதாக ஃபர்லான அமல்கள் தான் எடை போடப்படும். ஃபர்லான தொழுகை, ஃபர்லான நோன்பு, ஃபர்லான ஜகாத்து, ஃபர்லான ஹஜ், இதெல்லாம் எடை போடப்படும். இதுல உள்ள எடைகள் அதிகமாயிருச்சு என்று சொன்னா அல்லாஹ் வர முடிவு பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பிடும். இப்போ அவருடைய ஃபர்லான அடியானுடைய அமல்கள்ல குறைபாடு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான்,
இந்த ஃபர்லான் தொழுகை எடை போடுங்க குறை வந்துருச்சா, இவர் சுன்னத்தான நஃபீலான தொழுகை அதிகமா செஞ்சிருக்கிறாரான்னு பாருங்க. இந்த சுன்னத்தான நன்மையை தூக்கி அந்த ஃபர்லான தொழுகையில நிரப்பி இவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். அடுத்தது அல்லாஹ் சொல்லுவான், இவருடைய ஃபர்லான நோன்புகளை பாருங்க, அதுல அவர் அதிகமாயிட்டாருன்னு சொன்னா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. இல்ல ஃபர்லான நோன்புல குறை இருக்குதா, சுன்னத்தான நஃபீலான உதாரணமாக வியாழன் திங்கள் நோன்பு அல்லது மாதம் போன்ற 3 நோன்பு அல்லது சுன்னத்தான அரஃபா துல் ஹஜ் இது போன்ற சுன்னத்தான நோன்பு இது இருந்தாக்கா இதை தீங்க அதுல போடணும். இதே மாதிரி ஃபர்லான ஜகாத்தை எடை போடுங்க. இவர் ஜகாத்தை பரிபூர்ணமா சரியா கொடுத்துட்டான்னு சொன்னா இவர் வெற்றி பெற்றுவாரு. இந்த ஜகாத்துல குறை வந்தா அல்லாஹ் சொல்லுவானா, இவர் ஜகாத்து போக மேல்மிச்சமாக தான தர்மங்கள் எதுவும் செஞ்சிருக்கிறாரான்னு பாருங்க. அது இருந்தா அந்த நன்மையை கொண்டு வாங்க. இந்த ஃபர்லான ஜகாத்துல குறையுடைய இடத்துல இதை போட்டு பரிபூர்ணப்படுத்தி இவருக்கு எப்படியாச்சும் விமர்சனம் கொடுத்துருக்க, இவர் எப்படியாச்சும் வெற்றியாக்கிறீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான். எனவே சுன்னத்தான அமல்கள், சுன்னத்தான துஆக்கள், சுன்னத்தான தொழுகைகள் செய்யற மாதிரி, உம்ராக்கள் செய்யற மாதிரி சுன்னத்தான தான தர்மங்கள், மேல்மிச்சமான சதகாக்களை நாம் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கின்றான். அந்த ஆயத்தை யார் சம்பந்தப்பட்டது சொன்னால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்க, அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, வீட்ல இருக்கிறாங்க. திடீரென்று ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நோய்வாய்ப்படுறாங்க. நோய்வாய்ப்பட்ட உடனே அவங்க நியத் வைக்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம் கிடைச்சிட்டா நான் 3 நோன்பு பிடிப்பேன்னு சொல்லி. இது பெரிய சம்பவம், குர்ஆன்ல ஆயத்து இருக்கின்றது. அந்த 3 நோன்பு பிடிக்கிறாங்க. பிடிச்சி நோன்பு திறக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏறத்தாழ அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை 5 பேருக்கு 5 ரொட்டி வச்சிருக்காங்க. நோம்பு தொடக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு யாசகன் வந்து, நபியுடைய குடும்பத்தார்களே எனக்கு சதகா செய்யுங்க, உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்றாரு. பாக்குறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா கொடுத்துரு, அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் நமக்கு தருவான். 5 ரொட்டி அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்படியே பட்னியோட நோம்பு திறந்தாங்க. வேற திறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திருப்பி 2வது நாள் நோம்பு பிடிக்கிறாங்க. அதே நோம்பு பிடிச்சிட்டு நோம்பு திறக்கிறதுக்காக உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஒரு கைதி வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு குடும்பத்தார்களே அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு சதகா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு முகத்தை நோம்பு திறக்கிறதுல கரெக்டா இருக்கிற 5 ரொட்டி இருந்துச்சு. அதே எடுத்து சதகா செஞ்சாங்க. பட்னியோட நோம்பு திறந்தாங்க. 3வது நாள் அதே மாதிரி 3வது நோம்பு பிடிச்சாங்க. நேர்ச்சை நோம்பு திறக்கிறதுக்காக உட்கார்ந்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு நோம்பு திறக்கிற நேரத்தில் அதே மாதிரி 5 ரொட்டி 5 பேர் இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு எத்தீமான புள்ள வந்துச்சு. வந்து சவுண்ட் போட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தார்களே எனக்கு தாராளமாக உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பார்க்கிறவங்க முகத்தை, இது அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான், அல்லாஹ்வோட பேர் சொல்லி கேட்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு தருவான். இருக்கிற 5 ரொட்டி கொடுத்துட்டாங்க. 3 நோம்பு பிடிச்சாங்க. பட்னியோட இருந்தாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், வயதுஇமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. யார் என்று சொன்னா அனாதைக்கு, கைதிக்கு, அதே போன்று 7 யாசகனுக்கு உதவி செஞ்சாங்களே, இவங்கள மாதிரி யார் கொண்டு வந்து சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்பட்டவங்க ஆயத்தை இறக்கி புகழ்ந்து இறக்கணும். அதனால நம்மளை வருத்தி கொண்டு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறதுலேருந்து தாராளமாக செய்வோம். அல்லாஹ் நமக்கு அதிலிருந்து சிறந்த பகரத்தை இம்மையிலும் மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அல்லாஹ் தஆலா தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அதனால சின்ன ஒரு முயற்சி, நம்ம வீட்டில் ஒரு சதக்காவுடைய பெட்டின்னு சொல்லி உண்டியல் சொல்லி வச்சிருப்போம். எப்ப தேவையோ, எப்ப நமக்கு ஒரு நல்ல காரியம் வருது, ஒரு கவலையான, ஒரு சோகமான, ஒரு சந்தோஷமான எந்த நிலைமையா இருந்தாலும் உடனே நம்ம அதில் போட்டுட்டு நம்ம நல்ல காரியத்தை செய்யும் போது அந்த காரியமும் நல்லமையா முடியுமோ, பின்னாடி அந்த சதக்கா செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா இது போன்ற நற்காரியங்கள்ல நம்முடைய சொத்து செல்வங்களை செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக, தேவையுடைய இடத்துல தாராளமாக கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையுடைய சந்ததிகள் ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.